வெல்கம் டு மை சேனல் எம்கே ஆரி டைலரிங். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்ஸ் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த லைன் ட்ரா பண்ணாலும் அதுக்கு 2 லைனுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஹாஃப் ஹெக்ஸகன் ஷேப்பு, அதாவது ஹெக்ஸகன் ஷேப்பில் பாதி வர மாதிரி இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த டிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு ட்ராயிங் அந்தளவு நீட்டாக வராதுன்னா டிஸ்டன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ட்ரா பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக கிடைக்கும். இப்போது நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இதுக்கு மேலே தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சில்க் த்ரெட்டில் நீங்கள் ஈஸியாக போட்டுடுவீங்க. இப்போது பேக்லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு கார்னர்லேயும் நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி செயின் போடுறோம். அவ்வளோதான். அப்படியே இந்த ஷேப் மேலேயே நம்ம மாற்றி மாற்றி ஒவ்வொரு கார்னர்லேயும் நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி செயின்ஸ் போட்டுகிட்டே போகிறோம். அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபேன்சி ஸ்டிச்சஸ் தான். இதை நீங்கள் நெக்லைன்ஸில், பார்டர் ஒர்க்கில் அந்த மாதிரி இடத்துங்களில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இது ஒரு ப்ராக்டிஸ்க்காகவும் கூட நம்ம வச்சுக்கலாம். ஷேப்ஸ்லலாம் நம்ம செயின் போட்டு கார்னர் திருப்புறது அந்த மாதிரி ப்ராக்டிஸ்க்காகன்னு வச்சுக்கலாம். லாஸ்ட் செயின் நாட் போட்டு நான் முடிச்சிட்டேன். ஸோ இதில் நீங்கள் சென்டரில் சின்ன சின்ன பீட் ஒர்க்கு பண்ணலாம். பெரிய மோட்டி பீட்ஸ் வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம். இல்லை ஸ்டோன்ஸ் பெரிய ஸ்டோன்ஸ் ஏதாவது ஸ்டிக் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்டர் ஒர்க்கில் நீங்கள் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சு. இதுக்கு நான் 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். இதே சேம் ஹாஃப் ஹெக்ஸகன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சது கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டு காமிச்சேன். நீங்கள் அந்தளவு போட்டிங்க அப்படின்னா சில்க் த்ரெட்டில் போடும்போது கண்டிப்பாக ஃப்ரேமை விட்டு ரிமூவ் பண்ணும்போது த்ரெட்டு தூக்கிக்கும். ஜரி த்ரெட்டாக இருக்க வரைக்கும் அந்தளவு பிரச்சனை இருக்காது. பட் சில்க் த்ரெட்னால் நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸாகவே போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ அதே சேம் ஹெக்ஸகன் ஷேப்பு இன்வெர்ட்டடில் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம உங்களுக்கு ட்ரா பண்ண வரலாட்டினா நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரா பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக அந்த எட்ஜிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். லைன் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வேணால் பேக்லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அதே சேம் அந்த கார்னர் டு கார்னரில் நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி நம்ம அந்த ஷேப்பை ஃபுல்லாக கொண்டு வரோம். இப்போ பாருங்கள், நான் அந்த லைன் 2ல் கரெக்டாக லைன் 2வோட சென்டரில் பஞ்ச் பண்ணாமல் லைன் 2க்கு கொஞ்சம் மேலே ஏற்றி நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். இது என்ன ரீசன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம், இல்லை லைன் 2ல் கரெக்டாக டச் பண்ணுற மாதிரியும் நீங்கள் போடலாம். அது உங்களோட அந்த டிசைன்ஸ் என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது லைன் 2க்கு கீழே, அதாவது லைன் 2 நடுவில் அந்த கேப் வர்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது நீங்கள் சென்டரில் ஏதாவது ஒரு பீட் ஒர்க்கு கொடுத்துட்டு அந்த நேரோவாக வர்ற இடத்துல நீங்கள் டியூப் பீடோ இல்லை வீட் பீட்ஸு அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். இல்லை நீங்கள் அந்த சென்டர் ரெண்டுமே டச் ஆகிற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். லாஸ்ட்டு இங்கே என் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இதில் நீங்கள் சென்டரில் ஒரு மோட்டி பீட்ஸ் கொடுத்து சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் அந்த நேரோவாக வர இடத்துல நீங்கள் வீட் பீட்ஸு இல்லாட்டினா கட் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் நீங்கள் நடுவில் இந்த டேப்லெட் பீட்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்டர் ஒர்க்குக்கு ரொம்ப 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 அழகான ஸ்டிச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கிராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன லைன் போட்டுட்டு மறுபடியும் கிராஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அப்படியே நம்ம இந்த சின்ன வயசில் சாக்லேட்லாம் வரைய சொன்னோம்னா எப்படி ட்ரா பண்ணுவோம், ஸோ அதே ஷேப் தான். அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இதுவுமே ஒரே சைஸில் வர்ற மாதிரி அழகாக நீட்டாக ட்ரா பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் மெஷர்மெண்ட்ஸு வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ ஆரியை பொறுத்த வரைக்கும் ட்ராயிங் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ட்ராயிங் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு நீட்டாகவும் ஒர்க் பண்ண முடியும். ட்ராயிங் சரியாக வராதவங்க ட்ரேசிங் வந்து ட்ரை பண்ணலாம். இருந்தாலுமே ட்ராயிங் ப்ராக்டிஸ் ரொம்ப அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போது அப்படியே நம்ம அந்த ட்ரா பண்ண லைன் மேலேயே ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லைன் 1ல் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜிக்ஸாக் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டுக்கிறேன். எண்ட் நாட் போட்டுட்டு திருப்பி நம்ம வந்துட்டு அகெயின் லைன் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இது எல்லாமே வந்துட்டு ஃபேன்சி ஸ்டிச்சஸ் தாங்க. நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து பார்டர் ஒர்க்லலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். சிம்பிளாக வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஹெரிங் போன் ஸ்டிச், ஷெவ்ரான் ஸ்டிச், இந்த மாதிரி நான் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு இந்த ஸ்டிச்சை க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணலான்ட்டும் ஐடியாஸ் கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்கள் ப்ளவுஸில் டிசைன் பண்ணும்போது க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால தான் நான் வந்துட்டு சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்குறேன். இப்போ லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸ்டிச்சு. நடுவில் இருந்து நீங்கள் வந்துட்டு டேப்லெட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இதில். ஸோ இந்த டேப்லெட் பீட்ஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரின்னு இல்லை, இது மாதிரி நீங்கள் எவ்வளவோ க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். நான் சும்மா ஜஸ்ட்டு டேப்லெட் பீட்ஸ் வந்து வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ நடுவில் இந்த மோத்தி பீட்ஸில் வந்து சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம். இங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிட்டு இதை சுற்றியும் சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அழகழகாக இந்த ஸ்டிச்சஸை வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். நடுவில் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூப் பீட்ஸ் வந்து கொடுத்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நடுவில் இந்த மோத்தி பீட்ஸ் கொடுத்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு நடுவில் வந்துட்டு ஒரு வீட் பீடோ இல்லை வட்டி கட் பீடோ கொடுத்தீங்கன்னா இந்த பார்டர் ஒர்க் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இடத்துலலாம் நீங்கள் இல்லை ஒரு வேளை திலகம் ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு ஸ்டிக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி டியூட்டோரியல் வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பாய்.